அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோ பதிவு எதற்காகவென்று சொன்னால், இந்த வீடியோ பதிவு முதல்ல புல்மோட்டை மக்களுக்கு முக்கியமான ஒரு வீடியோ. இந்த வீடியோவை நீங்க யாரும் தள்ளிவிட்டு போக வேணாம். கட்டாயமாக புல்மோட்டையில வசிக்கிற எல்லோரும் பெண்களா இருக்கட்டும், ஆண்களா இருக்கட்டும், இளைஞர்களா இருக்கட்டும், முதியவர்களா இருக்கட்டும், புல்மோட்டை வாழ் மக்கள் எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு விடயம். எமது கிராமம் உண்மையிலே அதிகளவான முஸ்லிம் மக்களை கொண்டு வாழ்ற ஒரு கிராமமா இருக்குது. ஒற்றுமையோட வாழக்கூடிய ஒரு கிராமம். எமது கிராமத்தை பற்றி சொல்வதென்றால், முக்கியமாக இந்த காணொளி அவசரமாக நான் கதைப்பதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது. என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், புல்மோட்டை பொறுத்த வகையில், அதாவது மதுபான கடை ஆல்ரெடி சில வருடங்களுக்கு முன்பாக அரிசிமலை, நான் நினைக்கிறேன் அரிசிமலை பகுதியில் ஒரு பெரிய ஒரு ரெஸ்டாரண்ட், பீச் பகுதியில் ஒரு ரெஸ்டாரண்ட் ஒன்று சொல்லி ஏற்பாடு செய்யப்பட்டு அதில் மதுபானம் வரும் தானே. அப்படி ஒரு ஏற்பாடு செய்யறதுக்கு திட்டமிட்டு இருந்ததால அனைத்து ஒன்றிய பள்ளிவாசல்கள் எல்லாம் இணைந்து அந்த விடயம் தடுக்கப்பட்டது. அதே போல மீண்டும் ஒரு விடயம் உருவெடுத்திருக்கிறது. புல்மோட்டையில் மதுபான கடையா? இவ்வளவு முஸ்லீம்கள் வாழ்கின்ற எமது கிராமத்தில் மதுபான கடை வந்தால் எப்படி இருக்கும்? இதனால என்ன விளைவுகள் ஏற்படும்? எமது பிள்ளைகள், எதிர்கால சந்ததியினர்கள், அவர்களுடைய வாழ்க்கைகள் பாதிக்கப்படும். பல குடும்பங்கள் பிரியக்கூடிய வாய்ப்புகள், பல விடயங்கள் இருக்குது. ஓகே, அது எல்லோரும் அறிந்த விடயம். ஆனபடியால் இதை பற்றி தான் நான் பேச வந்திருக்கிறேன். அவசரமாக புல்மோட்டை மக்களாகிய நாங்கள் எல்லோரும் சேர்ந்து மீண்டும் மதுபான தளம் ஒன்று அவசரமாக திறப்பதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த விடயம் சிலர் அறிந்திருக்கலாம், பலருக்கு தெரியாமல் இருக்கலாம். என்னை பொறுத்த வகையில் பலருக்குத்தான் தெரியாமல் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நான் சொல்ல வர விடயம் என்னவென்றால், இப்ப 5 மாதங்களுக்கு முதலும் மதுபான கடை திறப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அனைத்தொன்றி பள்ளிவாசல்கள் எல்லோரும் இணைந்து, எல்லா மகளாக்களும் இணைந்து அந்த விடயம் தடுக்கப்பட்டு பிற்போடப்பட்டிருந்தது. மீண்டும் இந்த விடயம் 190% உருவெடுத்து கொண்டு வருகின்றது. இருந்த போதிலும் சுமாராக 3 நாட்களுக்கு முதல் நான் அறிந்திருக்கின்றேன், ஒரு ரகசிய தகவல் கிடைக்கப்பட்டு, தகவலுக்கு இணங்க 4ஆம் வட்டாரத்தில் இருக்கிற 4 பள்ளிவாசல்கள் முன்வந்து, அதாவது கபீர் பள்ளிவாசல், ஜின்னா பள்ளிவாசல் மற்றும் சதாம் பள்ளிவாசல், அதே போன்று பட்டிக்குடாவில் இயங்கி வருகின்ற இஹ்சானியா பள்ளிவாசல், இவர்கள் 4 பள்ளிவாசல் தலைவர்களும் செயலாளர்கள் எல்லோரும், அதில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லோரும் இணைந்து பொதுமக்களிடத்துல, 4ஆம் வட்டாரத்தில் இருக்கிற மக்களா இருக்கட்டும், பொதுவாக பொதுமக்கள்கிட்ட சுமாராக 450க்கு மேற்பட்ட கையொப்பங்கள் எடுக்கப்பட்டு குச்சவெளி பிரதேச செயலகத்துக்கு அந்த கையெழுத்துக்கள் அனுப்பப்பட்டு, அதாவது வழங்கப்பட்டது. கையெழுத்துக்களை கொண்டு சமர்ப்பித்தார்கள். அனைத்து பள்ளிகளுடைய உதவிகளோடு, ஒத்துழைப்புகளோடு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு எமது கிராமத்தை சேர்ந்த ஒரு சகோதரர் தான் இந்த மதுபான கடையை, அந்நிய மதத்தை சேர்ந்தவர், எமது புல்மோட்டையில் திறப்பதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அவருடைய வளாகத்திலே அது சிலர் அறிந்திருப்பீங்க என்று சொல்லி நான் நம்புகிறேன். பிறகு குச்சோலி பிரதேச செயலகத்துக்கு சென்று செயலாளர் இடத்துல வந்து அனுமதி கோரி சென்றிருக்கின்றார். அனுமதி எடுப்பதற்காக சென்றிருக்கின்றார். அனுமதி அங்கே மறுக்கப்பட்டிருக்கிறது. பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் இருந்து அனுமதி எடுப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருப்பதாகவும் பள்ளிவாசல் வட்டாரங்களிலே விசாரணைகள் எடுத்த பொழுது அவர்கள் இப்படி கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். விஷயம் கடந்து சென்று விட்டது. அவசரமாக நான் நினைக்கின்றேன், இந்த மாதம் இம்மாதம் 25ஆம் தேதி அளவிலோ, சரியான முறைக்கு அந்த டேட் தெரியாது, புல்மோட்டையில திறக்கப்பட போகுது. எங்க தெரியுமா லொகேஷன்? சதாம் பள்ளி வாசலுக்கு அருகாமையில் அந்த முகமது கிரேஜ்னு சொல்லி இருக்கு போல, முகமது கிரேஜோ எங்கேயோ அதுகிட்ட, அதாவது சொல்ல போனால் சோட்டா சதாம் பள்ளி வாசலுக்கு அருகாமையில புல்மோட்டையில் மதுபான கடை வந்தால் எப்படி இருக்கு? மக்களே, பெண்களா இருக்கட்டும், ஏற்கனவே ஆல்ரெடி கூறிட்டேன். இனி இந்த விடயத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் மக்களுடைய ஒத்துழைப்புகள், மக்கள் சக்தி வேண்டும். எமது கிராமத்தில் அதிகளவான மக்கள் முஸ்லீம்களாக வாழ்ந்து கொண்டு வருகின்ற முஸ்லீம்களா இருக்கட்டும், அல்லது சிங்களவர்களா இருக்கட்டும், தமிழர்களா இருக்கட்டும், மதம் ஒரு விடயம் அல்ல. இந்த விடயத்துக்கு மதம் ஒரு விடயம் அல்ல, மதுபான சாலைதான் விடயம்.
சிங்களவர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றது, தமிழர்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றது, முஸ்லிம்களுக்கும் பிள்ளைகள் இருக்கின்றது. இதுல வந்து இளைஞர்கள் முக்கியமாக இளைஞர்கள் இந்த பழக்கத்துக்கு ஏற்கனவே எமது புல்மோட்டை கிராமத்தை பொறுத்த வகையிலே அதிகளவான போதை வஸ்துகள் பாவிக்கப்பட்டு புல்மோட்டை போலீசாருடைய முழுமையான மூச்சு ஒத்துழைப்புகள் அதிவிசேட படையினுடைய ஒத்துழைப்புகளோடு 175% அந்த போதை வஸ்துக்கள் குறைக்கப்பட்டிருக்கின்றது. அதாவது பெருமைக்குரிய ஒரு விடயமாக அமைகிறது புல்மோட்டையை பொறுத்த வகையில். எனிவே இப்ப வந்திருக்கிற இந்த பிரச்சனை டிரெக்டா மதுபான கடையும் வந்து விட்டது என்று சொன்னால் எத்தனை குடும்பங்கள் பிரியுமோ தெரியாது. சகோதரர்களே, மௌலவிமார்களே, பள்ளிவாசல்களே, பொதுமக்களே, இளைஞர்களே, படித்தவர்களே, ஆசான்களே எல்லோரிடத்திலேயும் நான் வேண்டிக் கொள்ற விடயம் முக்கியமாக. அதே போல இந்த ஒரு பதிவை நான் பார்த்திருந்தேன். நூரானியாவை சேர்ந்த சகோதரர் முகமது மிகிலார் அவர்கள் கூட அவருடைய முகநூல் பக்கத்திலே பார்த்திருந்தேன். ஒரு பதிவினை விட்டிருக்கின்றார். மக்களிடத்திலே ஒத்துழைப்பு கேட்டிருக்கின்றார். நன்றி சொல்ல வேண்டும் அவருக்கும். வாழ்த்துக்கள். நிச்சயமாக. அதே போல இன்னொரு கவலைக்குரிய விடயம் என்று சொன்னால் அறிவித்தல்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. எல்லா பள்ளிவாசல்களும் கையெழுத்துக்களை பெற்று தரும்படி சிலர் இதை கவனத்தில் கொள்ளவில்லை. ஒரு 4 மஹல்லா பள்ளிவாசல் தான் இதற்கான விடயங்கள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏனைய 22 பள்ளிவாசல்களும் அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கவில்லை என்று நான் குத்தமாக சொல்லவில்லை. இந்த விடயம் சூடாகும் என்று நினைக்கவில்லையோ தெரியாது. இன்ஷா அல்லாஹ் அப்படி இனி வேண்டாம், போனது போகட்டும். எனிவே நாளைய தினத்தை பொறுத்தவரையில் இந்த காணொலியை நான் இப்பொழுதே தருகின்றேன். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை ஆகின்றது. இன்ஷா அல்லாஹ் வெள்ளிக்கிழமை ஜும்மாவுக்கு பிறகு இதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் மக்கள் ஒன்று கூட இருப்பதாகவும் ஒரு தகவல் எனக்கு கிடைத்திருக்கின்றது. எனிவே நான் பைசர் உங்கள் மற்றொரு காணொலியோடு நான் வருகின்றேன். எல்லோரும் இந்த காணொலியினை ஷேர் செய்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் சிறகப்பத்தோடு இணைந்திருங்கள். இது போன்ற நல்ல காணொலியோடு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.